ஒரு சந்தர்ப்பத்திலையும் வெள்ளம், அதாவது மழை காலத்துக்கு முதல் வடிகால் வெட்டப்படணும் என்று சொல்லி, வடிகால்கள் தூர்வாரப்படணும் என்று சொல்லி ஆளுநரால் அறிவிக்கப்பட்ட உடனேயே முதலாக நடைமுறைப்படுத்தின சபை எங்கட சபை தான். ஏனென்று சொன்னா மக்களுடைய துன்ப துயரங்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் மக்களோட மக்களாக வாழ்ற நாங்கள் இவர்கள் சொன்னது போல நீங்க இப்ப 2 பேரும் 2 ஊடக அறிக்கைகளையும் விடுத்திருக்கிற கௌரவ உறுப்பினர்களை பற்றி நான் சொல்லணும். முதலாவது கௌரவ உறுப்பினர், இந்த வாய்க்கால் சம்பந்தமாக கட்சி கௌரவ உறுப்பினர், உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினராக முதல் இருந்த குலசிங்கம் திலீபனுடைய பினாமியாக செயற்பட்டு அவருடைய பெயரை அதாவது குலசிங்கம் திலீபனுடைய பெயரை பாவித்து செய்த அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், இந்த கொள்ளைகள், இந்த அதாவது தான் கள்ளனாக இருக்கிற போதுதான் மற்றவர்களையும் கள்ளனாக பார்க்கிற எண்ணம் பெறும். அவரோட கூறியிருக்கிறார், இந்த காசெல்லாம் நாங்கள் எல்லா காசும் ஜூசியா வழங்கினாச்சு. இன்ற வரைக்கும் சனசமூகத்தில் நாங்கள் வழங்காம தான் வச்சுக்கிறோம். என்னன்னு சொன்னா இவர்களுடைய அந்த மொட்டை கடிதங்களுக்கு, இவர்கள் போட்ட அந்த முறைப்பாட்டு கடிதங்களுக்கு நாங்கள் விசாரணைகள் அதாவது சரியான விசாரணைகளுக்கு பிறகுதான் அந்த காசு கொடுக்கணும்ன்றதுல நாங்கள், நானும் உறுதியுமா இருக்கு. என்னன்னு சொன்னா இப்படி ஒருவருடைய நல்ல ஒரு பெயரை அதாவது கெட்டவனாக மாற்றுவதற்கு, நல்ல பெயரை கெட்டவராக மாற்றுவதற்கு ஒன்று காசு அல்லது பெண்களை வைத்தான் இவர்கள் கதைப்பார்கள். அப்படியான மோசடிகாரர்கள் ஒருவரானவர் அவர் தான் உணர்ந்து கொள்ளணும், தான் எப்படி, அதாவது கள்ளர்களுடைய வழியில் வந்தவர்கள் அவர்களோடு சமீப காலத்தில் இருந்தவர்கள், அதாவது போராட்ட காலங்கள் 2009 முதல் நாங்கள் இதன் கதைக்க வரவில்லை. கடந்த 2 வருடங்கள், அதாவது 2 வருடங்களுக்கு முதல் இப்ப அபிவிருத்தி குழு தலைவரோடு இணைந்து, அதாவது குலசிங்கம் திலீபனோடு இணைந்து இவர்கள் அள்ளிய மண் குவாரிகள் என்ன, இவர்களுடைய மண் குவாரிகள் ஓமந்தையிலாக இருக்கட்டும், எல்லா இடங்களும் எங்களுடைய மண்ணையே நாசமாக்கியவர்கள் இவர்கள். எங்களுடைய வாய்க்காலை பற்றி, எங்களுடைய திருநாவுக்குளத்தினுடைய வாய்க்காலை பற்றி இவர் கதைப்பதை இட்டு நாங்கள் அதாவது நாங்கள் எங்களுடைய கிராம மக்கள் அனைவரும் இவர் மீதும், ஏற்கனவே இவர்கள் மீது வெறுப்பில் உள்ளவர்கள் இன்னும் வெறுப்பு அதிகமாக இருக்கும் என்பதோடு, இந்த வடிகால் என்பது மக்களுக்காக வெட்டப்பட்டது. ஒவ்வொரு மக்களுக்கும் நன்றாக தெரியும், ஒவ்வொருவருக்கும் தெரியும். எங்களுடைய திருநாவுக்குளத்தில் உள்ள கிராமத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் எத்தனை கட்டுமானங்கள் உடைக்கப்பட்டது, அந்த கட்டுமானங்கள் இடையில உடைத்த கழிவுகள் அனைத்தும் தள்ளி கொண்டு வந்து ஏற்றப்பட்டது என்றால், நான் மீண்டும் சொல்கிறேன், இது வெறும் தரையில் ஒரு 550 மீட்டர் நீளமான வாய்க்கால் வெட்டுவது போல அல்ல. மதில்கள் கட்டப்பட்டு, சுற்றி வர மதில்கள் கட்டப்பட்டு, பாலங்கள் கட்டப்பட்ட ஒரு தொகுதிக்குள் இந்த வாகனங்களை இறக்கி, அதாவது நேரடியாக ஒரு பாலத்தில் இருந்து அடுத்த பாலத்துக்குள் இறக்கணும்னா சுத்தி கொண்டுதான் வரணும். அந்த வாகனம் சுத்தி கொண்டு வந்துதான் திருப்பி இறக்க வேண்டிய ஒரு தேவை. அப்படியான ஒரு கட்டுமானங்களுக்கு இடையில இந்த வாய்க்காலை வெட்டி, அதாவது என்னுடைய மாநகர மக்கள், அதாவது இந்த திருநாவுக்குளமாக இருக்கட்டும், பட்டாணிச்சூர், புளியங்குளம், குருமன்காடு பகுதிகளில் வெள்ளம் தேங்குற பகுதிகளில் வெள்ளத்தை இல்லாம உடனடியாக, உங்களுக்கு தெரியும், இந்த இப்படிப்பட்ட இடர்லையும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாலும் வெள்ள நீர் உடனடியாக வடிந்தோடியதை எங்களுடைய ஒவ்வொரு மக்களும் உணர்வார்கள். அதுக்குரிய பிரதான காரணம் இந்த பிரதான வடிகால் சீரான முறையில் வெட்டப்பட்டதானே தவிர இதுல எந்த விதமான மோசடிகளும் இல்லை. சபத்தீர்மானங்கள் இருக்கிறது. சபத்தீர்மானங்களுக்கு அமைவாக அதை செயற்படுத்த வேண்டியவர்கள் செயற்படுத்தி இருக்கிறார்கள். செயற்படுத்த தவறியவர்கள் மீது ஒழுக்காற்று விசாரணை எடுப்பதாக இருந்தால் எடுக்கட்டும். நிச்சயமாக எந்த ஒரு விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க நாம் என்றும் தயாராக இருக்கிறோம். ஏனெனில் நாங்கள் நேர்மையாக மக்களுக்காகவே இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் ஒருபோதும் நாங்கள் இந்த ஒப்பந்தங்களில் நாங்கள் கொமிஷன் வைத்ததாக ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தரோ அல்லது பொறியியலாளரோ அல்லது செயலாளரோ அல்லது அந்த நேரம் இருந்த ஆணையாளரோ, உங்களுக்கு தெரியும், இந்த அங்காடி பற்றியவர்கள் கருத்திருந்தால் அங்காடியினுடைய சிற்றங்காடி வலயம் ஒன்று, சிற்றங்காடி வலயம் 2 என எங்களுடைய முன்னால் ஒரு ஆணையாளராக இருப்பதற்கு முழு தகுதியும் இருக்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதர், அவர் அந்த வலயங்களுடைய பேரையும் எங்களுடைய சபை கூட்டத்திலே வைத்திருக்கிறார். பிறகு என்ன சபை தீர்மானங்கள் இல்லை அதாவது சகல நடவடிக்கைகளுக்கும் சபை தீர்மானங்கள் இருக்கிறது. அதை அமுல்படுத்தி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்குரிய சகல ஆதாரங்கள் எங்களுடைய ஆளுநர் கேட்கிற போது நாங்கள் சகல விடயங்களையும், ஆளுநருடைய ஒவ்வொரு சுற்று நிருபங்கள், ஒவ்வொரு அறிவுறுத்தல்களையும் மதித்து எங்களுடைய வேலை நடந்திருக்கிறதே தவிர அவருடைய உத்தரவுக்கு அமைய அவர்களுடைய அந்த ஒவ்வொரு காலங்களிலும் வெளிவிடுகின்ற அந்த சுற்றறிக்கை, அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்டாக இருக்கட்டும் அல்லது வெள்ளமாக, அதாவது மழை காலங்களுக்கு முன் தூர்வாரலாக இருக்கட்டும், எல்லாம் சகல நடவடிக்கைகளுமே அறிவுறுத்தலுக்கு அமையவும் தீர்மானங்களுக்கு உட்படுத்தப்பட்டுமே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவர்கள் எங்களுடைய வழக்குகள், இவர்களால் எங்களுடைய மாநகர சபை மீது தொடரப்பட்ட
வழக்குகள் முடிவுக்கு வரப்போகிறது என்ற ஒரு அச்சம், ஒரு பயம் வந்தவுடன் இவ்வாறான ஊடக சந்திப்புகளை வைத்து வேறொரு விதமாக இந்த மாநகர சபையை இன்னும் குழப்புவதற்காக முயற்சி செய்கிறார்கள் தவிர இவர்கள் ஒருபோதும் மக்களுக்காக சேவையாற்ற வந்தவர்கள் இல்லை. இவர்கள் எல்லாம் கதைப்பவர்கள் எல்லாரும் ஒரு வட்டாரத்தில் 17 வேட்பாளர்களை போட்டு 5 வாக்காக பொறுக்கி வெற்றி பெற்றவர்களே தவிர நாங்கள் தைரியமாக வட்டாரத்தில் மக்களால் 868 என்கின்ற ஒரு பாரிய வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்று வந்தவர்கள். நாங்கள் மக்களுக்காக என்றும் செயற்படுவோம். தொடர்ந்தும் நாங்கள் 2வது முறையும் அரசியல்ல பாரிய வெற்றியை தான் நான் வந்து சந்திச்சிருக்கிறேன். அதே மாதிரி 3வதுலையும் சந்திப்பேன் என்றா மக்களுக்கு இவர்களை போல எத்தனையோ விதமான அழுத்தங்களை நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். எங்கள் மக்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளார்கள் என்ற அடிப்படையில பழைய நிர்வாகம் இருக்கேக்கில்ல இந்த இலிப்பேடியை சுற்றியுள்ள அங்காடிகள், அதாவது நடபாத வியாபாரங்கள் எல்லாத்தையும் முற்றுமுழுதாக அகற்றணும் என்ற நோக்கத்தோடு தான் நடபாத வியாபாரங்கள் அகற்றப்பட்டது. இதுக்கு வந்து ஆளுநருடைய அனுமதி, ஆளுநரோடையும் மாவட்ட அரசாங்க அதிபரோட வச்ச ஒரு மீட்டிங் ஒன்றில் எங்களை சபையெல்லாம் கூடுறதுக்கு முதலே நடந்த மீட்டிங்குகள்ல இவர்களை அப்புறப்படுத்துகின்றதும் இவர்களுக்கு வந்து அபிவிருத்தி குழுவினூடாக இந்த இடத்தை வந்து வழங்க சொல்லியும் வழங்கப்பட்டதன் பிரகாரம் தான் இந்த நிலத்துண்டல் வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலத்துண்டல் வழங்கப்பட்டது எப்படி என்று சொன்னா கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்ட், அதாவது என்னது அனுர அரசினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்டுக்கு ஊடாக, அதாவது திட்டத்தினூடாகத்தான் நகர சுத்தப்படுத்துகிற நோக்கத்தோடு தான் எல்லாமே அப்புறப்படுத்தப்பட்டு தற்காலிகமாக நடபாதை விண்ணப்பத்தில் வந்தவை நிரப்பி அந்த நடபாதை விண்ணப்பத்தில் வந்து எங்களுடைய வருமான பகுதி செயலாளர் எல்லாரும் பார்வையிட்டு அதனூடாக நான் ஒரு ஆள் வந்து கடை வந்து நான் ஒரு அங்காடி வியாபாரம் கடை செய்கிறேன், எனக்கு ஒரு கடை வேணுமெண்டா நாங்கள் வருமான பகுதியினுடைய தலைவருக்கு அல்லது செயலாளருக்கு அல்லது வருமான பரிசோதகருக்கு உரிய நடவடிக்கைக்காக பரிசீலனை, அதாவது முன்னிலைப்படுத்துறது நாங்கள் எழுதி அனுப்புவோமே தவிர எந்த ஒரு கடை தொகுதியும் நாங்க தெரிவு செய்து கொடுத்ததாக இல்லை. அதோட தொழில்நுட்ப பகுதி வந்து அந்த பழைய எங்களுடைய ஆணையாளராக இருந்த யாருன்னா ரதீஸ்வரன் சார், இப்போ ஏசிஎல்ஜி தான் ஆணையாளராக இருந்தவர். அவற்றை உத்தரவின்ற பேர்ல தான் இவர்கள் நிலத்துண்டுகள் எல்லாம் அளந்துதான் இவர்கள் வந்து நிலத்துண்டுகள் பிரிக்கப்பட்டு படம் கீழ்தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர இது வந்து எங்களுடைய 1வது சபா அமர்வு ஜூன் மாதம் 30ஆம் தேதி 1வது சபா அமர்வுக்கு முதலே கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்டுகளால் எல்லாம் கொடுத்து முடிக்கப்பட்ட விஷயம். இதெல்லாம் தாண்டிக்குளம் பிரச்சனை எப்படி என்றால் ஆளுநருடைய உத்தரவுக்கு அமைய, அதாவது மழை ஆரம்பிக்கிறதுக்கு மழை காலத்துக்கு முதல் அனைத்து வடிகால்களும் தூர்வாரப்படல் வேண்டும் என்கின்ற அடிப்படையில இந்த எங்களுடைய இந்த எல்லா சகல வடிகால்களும் தூர்வாடுறது, வெள்ள பாதிப்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வாய்க்கால்கள் தூர்வாடுற என்ற தீர்மானம் தனியாக எடுக்கப்பட்டதை விட 10 வட்டாரங்களை கண்டு பிரிக்கப்பட்டதாக ஒரு காலம் எடுக்கப்படையில்லை. எங்கெங்க வெள்ளம் ஏற்படுது என்று நாங்கள் எங்களுடைய ஆலோசனைகளுக்கு அமைவாக 2 இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது. ஒன்று காமினி மகா வித்தியாலயத்துக்கு முன்னுக்குள்ள பகுதியும் 2வது திருநாவுக்குள பகுதியும் எங்கள் மாநகர சபையில் தெரிவு செய்யப்பட்டது. வெள்ளத்தால மக்கள் அதிக அளவில் இடம்பெயர்ந்து போற பகுதி 2 பகுதிகள் தெரிவு செய்யப்பட்டு காமினிக்கு முன்னுக்குள்ள பகுதி ஏற்கனவே அரசாங்க அதிபருக்கு கூடாக நிதி ஒதுக்கப்பட்டு அதுல வேலை திட்டம் வந்து முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியா நாங்கள் எங்களுடைய அந்த வடிகால் தூர்வார் அந்த ப்ராஜெக்ட் 1வது கூட்டத்தினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அந்த வடிகால் அணிதே தவிர இந்த வடிகால் தூர்வாரப்பட்டு கொண்டிருக்கல. இந்த வடிகால் தூர்வாரப்படுறதுக்குரிய ஒப்பந்த வேலைகள் அனைத்துமே செயலாளருக்கு கூடாகவும் ஆணையாளருக்கு கூடாகவும் தொழில்நுட்ப பகுதி கூடாகவும் தான் நடைபெற்றதே தவிர இதற்குரிய அனுமதி, அதாவது தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்துறது தான் சபையினுடைய செயலாளர் ஆணையாளர் மற்றது தொழில்நுட்ப பகுதியின் வேலையை தவிர அதற்குரிய விளக்கங்களை வந்து இப்ப வந்து என்னன்னு சொன்னா இதுல வந்து தூர்வாரி கொன்று கேட்கல. தூர்வார அந்த சந்தர்ப்பங்கள்ல தூர்வாரி கொன்று கேட்கல கூட மக்களுக்கு வடிவாக தெரியும். அவர்கள் சொல்றது எப்படி என்றா 7 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபாய் முடிஞ்சிருக்கும் 17 லட்சம் முடிஞ்சன்னு சொல்லி இந்த தூர்வாடுறது எப்படி என்று திருநாவுக்குளத்துல வசிக்கிற மக்களுக்கு தெரியும். இது எவ்வளவு ஆழத்துல எவ்வளவு அகலத்துல தூர்வாரப்பட்டது, எவ்வளவு நாட்களாக அந்த ஜேசிபி எந்திரம் இங்க தொடர்ச்சியாக வேலை செய்தன்னு சொல்லி தெரியும். அந்த தொடர்ச்சியாக வேலை செய்த நாட்கள்ல இரவு பகல் வாராம அந்த வேலைகள் நடந்ததாகவும் அதோட சேர்த்து இந்த வாய்க்கால் அகலம் வந்து 20 அடி. இதை நாங்கள் சடுதியாக கொண்டு சும்மா வாய்க்கால் வெட்டுற மாதிரி வெட்டி கொண்டு போகலாது. நாங்கள் ஒரு இடத்துல வாய்க்கால் மண்ணை வெட்டி போட்டு தள்ளி கொண்டு வரணும். அந்த மண்ணை தள்ளி கொண்டு வந்துதான் ஒரு பாலத்தை கிட்ட வச்சுதான் அந்த மண்ணை ஏத்தணும். இது வந்து சும்மா நெச்ச மாதிரி சும்மா வாய்க்கால், அதாவது வெறும் தரையில ஒரு கட்டணமே இல்லாத தரையில ஒரு வாய்க்கால் வெட்டுறதுக்குரிய எஸ்டிமேட்டை வந்து தூக்கி வச்சு கொண்டு கதைக்க கூடாது. இது எப்படி என்று சொன்னா இது வந்து இந்த இடம் வந்து எப்படி என்றா எல்லாமே சுத்தி வர வீடுகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த வீடுகளுடைய
உடைய இடத்துண்டுகளுக்காக அவர்களுடைய அனுமதி கேட்டு அதுக்குள்ள நாங்கள் கனரக வாகனத்தை, அதாவது அந்த நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சிறிய அந்த பெக்கோ அந்த பெக்கோ வாகனத்தை உள்ள நாங்கள் இறக்கி அதை நாங்கள் வெட்டி கொண்டு அதுல வச்சு டிராக்டரை கொண்டு பக்கத்துல வெட்டலாம் ஏத்தலாது. அவ்வளவு மண் வெட்டுற மண் அவ்வளவும் அந்த இயந்திரத்தால தள்ளி கொண்டு வரணும், முன்னோக்கி தள்ளி கொண்டு வந்து அதுல குமிச்சு போட்டு போய் அதுல இருந்து கிள்ளித்தான் நாங்கள் டிராக்டருக்கு ஏத்தணும். ஏனென்றால் அப்படியான ஒரு கட்டுமானத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு பாரிய வடிகால். இந்த வடிகால் வந்து 20 அடி அகலமும் 550 635 மீட்டர் வரைக்கும் நாங்கள், அதாவது வெட்டப்பட்ட அளவு 635 மீட்டர் வரைக்கும் வெட்டப்பட்டிருக்கு. இதுல வந்து இது வந்து வெட்டைகள் தெரியும், அயல் வீட்டுக்காரர்கள் கேட்டா மட்டும்தான் அந்த மண்களை வந்து அதுல வந்து நாங்கள் இன்னும் செலவை குறைக்கிறதுக்காண்டி மண்களை போடுறதோட பொது இடங்கள்ல, அதாவது எங்களால் அனுமதிக்கப்பட்ட பொது இடங்கள்ல மண் கொட்டப்பட்டதை தவிர எந்த ஒரு வீட்டுக்கும் மண் அனுப்பப்பட்டதாக வரலாறு இல்லை.